ஓரளவுக்கு இந்த சீர்காழியை பற்றியான நாலேஜ் இருக்கணும். மக்களுக்கான சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். பெண்களுக்கும், முதியோர்களுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவங்களா, அத புரிஞ்சவங்களா வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இன்னொன்னு ஒரு படிச்சவங்க இருந்தா நல்லாயிருக்கும் நாங்க விரும்புறோம். ஒரு படிச்சவங்க வரணும்னு தான் விரும்புறோம். அதுமாரி இந்த சுகாதாரமா வச்சுக்கக்கூடிய நல்ல ஒரு சிந்தனை உள்ள நல்ல மனிதர்கள் வந்தாக்கா நல்லாயிருக்கும். இந்த சீர்காழிக்கு ஒரு படித்த இளைஞர், அதே போல இந்த ஊரை பற்றி அறிந்தவர் மற்றும் வேளாண்மை பற்றியும் தெரிந்தவர், இந்த நீர் மேலாண்மை பற்றி அறிந்தவர் கண்டிப்பாக தேவை. இந்த நீர் மேலாண்மை வந்து பல திட்டங்கள் வந்து வந்தா கூட இந்த நீர் மேலாண்மைக்கு வந்து சரியான திட்டங்கள் வந்து இந்த தொகுதிக்கு கிடைக்கல. அதனால வந்து குடிநீர் வரைக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உப்பு நீரா மாறக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால வந்து அதுக்கு நீர் மேலாண்மை அறிந்த ஒரு படித்த இளைஞர் இந்த ஊருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தா நல்லா இருக்கும். வந்து நல்ல முறையாக இருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். சட்டமன்றத்தில் போயிட்டு இந்த சீர்காழி தொகுதியில் என்னென்ன தேவைகளை நிறைவேற்றினா போதும்.